ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரிச்சஸ் ஃபரோஸ் பேஸ்கெட் எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கூடை போடுறதுக்கு நான் 3 பண்டில் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலரில் 2 பண்டிலும் பிங்க் கலரில் 1 பண்டிலும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒயிட் கலரில் 24 வயர் கட் பண்ணணும். ஒரு வயரும் 8 அடியில் கட் பண்ணணும். உடன் ஸ்கேலை எடுத்துக்கிட்டு 30 சென்டிமீட்டர் கட் பண்ணிங்கன்னா அது 1 அடி. 15 சென்டிமீட்டருக்கு நேரம் வச்சு கட் பண்ணால் அது 1/2 அடி. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட் பண்ணணும். நான் ஒரு வயர் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 23 வயரையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சிங்களவா, அதுலேருந்து ஒரு வயரை எடுத்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணலான்னா, 2 எண்டையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ ரன்னிங் வயரை எடுத்து இந்த வயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிங்களவா, அந்த வயரை வந்து உடன் ஸ்கேலால் 15 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த 15 சென்டிமீட்டரை விட்டுட்டு நம்ம ரன்னிங் வயரை வந்து அளந்து ஃபோல்ட் பண்ணணும். எதனால் 15 சென்டிமீட்டர் விடுறோன்னா, நமக்கு சைடில் வந்து வயர் லென்த்து அதிகமாகிடும். ஸோ அதனால் 15 சென்டிமீட்டர் குறைச்சிக்கிறோம். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லூப்போட ரஃப் சர்ஃபேஸை மேலே விடுங்க. செகண்ட் லூப்போட ரஃப் சர்ஃபேஸை ஃபஸ்ட் லூப்குள்ளார விடுங்க. நமக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிரும். இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். வயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 23 வயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு வயர் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 23 வயர் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், 1 ஏற்றி 1 இறக்கி இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த லென்த்தை. இல்லைனா ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கியும் நமக்கு ஹைட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 24 வயரையும் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டே தான் வரணும். ஸோ இப்போ 2வது வயரை நான் ஜாயின் பண்ண போகிறேன். அது ரன்னிங் வயர் போகும்லவா, அந்த பண்டிலோடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ரைட் சைடில் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். 2வது வயரை எடுத்துக்குவோம். ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பண்டிலோட கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த சைடில் தான் வந்து இந்த செகண்ட் வயரை ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து பண்டிலோட ஜாயின் ஆகாது. ஸோ நம்ம அதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்படியே 22 வயரையும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். பாக்ஸ் நாட் போட்டிருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 வயர் ஜாயின் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 22 வயரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துணும். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஹைட்டு ரெடியூஸ் ஆயிரும். நம்ம இப்போ வந்து பேஸ்கெட்டை ஈக்குவலாக முடிக்கணும்னு நினச்சோன்னா இந்த வயர் லென்த்தெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு 22 வயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணோம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து முதல் வரிசை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் வரிசை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு எப்படி வயரை அளக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசையில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டிருக்கீங்களா, அந்த பாக்ஸ் நாட்டோட வயரை தான் நம்ம அளக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக அளந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு வயரை வந்து பின்னாடி வச்சுட்டு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கேயும் வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சைட்லேயும் ஹைட்டு ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2வது வருஷம் ஃபுல்லாக முடிக்கணும். நான் 2வது வருஷம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 2வது வருஷம் முடிச்சுட்டேன். இப்போ இந்த ரன்னிங் வயரை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம 3rd வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ சென்டரை விட்டு நான் 6 வருஷம் போடுறேன். இப்போ சென்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதுதான் சென்டர் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே தான் 3வது வருஷம் நம்ம போட போகிறோம். இப்படியே நான் 6 வருஷம் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ திருப்பி வச்சியும் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் போடணும். இப்போ நான் இந்த கீழே வந்து போட்டுட்டேன். இப்போ நான் திருப்பி வச்சு போடுறேன். நீங்கள் மொத்தமாக திருப்பியே வைக்காமல் போட்டிங்கன்னா கூட வந்து ஒரு சைடே வளர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து அளந்துட்டு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வயர் ஜாயின் பண்ணும்போது சைடு லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி ஒரு 5 வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சென்டரை விட்டு நான் கரெக்டாக 6 வருஷம் போட்டிருக்கேன். இப்போ 5 வருஷம் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா கீழே 6 மேலே 5ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சென்டர் 2 வரிசையை எடுத்து நம்ம கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு ஆட் நம்பர்ஸ் கிடச்சிரும். மேலே 5 கீழே 5 போடணும். ஓகேங்களா? சென்டராக நம்ம 2 வருஷம் எடுத்து கணக்கு பண்ணணும். ஒரு வருஷம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேலே 6 கீழே 6 வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் 2 வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம் சென்டராக. இப்போ வந்து நான் பிங்க் வயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ சென்டர்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலே ஜாயின் பண்ணலாம், கீழேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வயர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டோட வயரை மெஷர் பண்ணி தான் நம்ம பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 4 நாட்டு போட்டுக்கணும். மொதல் நாட் நான் முடிச்சிட்டேன். இப்போ 2வது நாட்டு, அப்படியே 3வது 4வது 4 நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து பேஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ஒயிட் கலரோடைய பேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கூடையை வளர்த்துட்டே போகிறோம். ஸோ இப்போ 4 நாட்டு முடியவும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணி விடணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நாட்டு இருக்கலவா, அதோட வயர் லென்த்தை மெஷர் பண்ணியே நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாட்டில் இருந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட்டு நாட்டோட லென்த்தே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அப்படியே 4 வருஷம் நம்ம போடணும். 4 நாட்டு இப்போ அளந்துக்கலாம்.
இப்போ அந்த வயருக்கு பின்னாடி வச்சு நீங்கள் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு 2வது டைம் போட்டு காட்டுறேன் புரியணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு 4 இது போட்டுட்டு நீங்கள் அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நாட்லேருந்து அகைன் 4 நாட்டு போடணும். இப்போ நான் ஒரு நாட் போட்டுட்டேன். அடுத்து ஒரு 3 நாட் போடுறேன். போட்டுட்டு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். இப்போ 3வது நாட் போட்டுக்கலாம். இப்போ 4வது நாட்டு. ஸோ இந்த மாதிரி 4 நாட்டு போட்டு நீங்கள் வந்து ரன்னிங் வயரை அடுத்த நாட்டோட வயர் லென்த்தை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்படியே சுற்றி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு 4 நாள் போட்டுட்டு நாட் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி விடணும். நான் அது உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். 4 அடுத்த 4 1 2 3 4 அதே மாதிரி அடுத்த 4 இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சுற்றி வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் கட் பண்ணி விட்ருப்பீங்களவா அந்த 2 வயரும் நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் நம்ம போட்டுகிட்டே வரணும். அது வந்து ஒரே கலராக தான் வரும், பிங்க் கலர் தான் வரும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் நமக்கு வயர் கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். சுற்றி ஃபுல்லாக போடணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த பக்கமும் நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பிங்க்கு பாக்ஸ் நாட் போட்டிருக்கீங்களவா, அதுக்கு இடையில 4 ஒயிட் கலர் ஒயர் போகும். ஸோ நீங்கள் அதை 2 வந்து பாக்ஸ் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட்டு 2 இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ அடுத்த 2 வயரில் நான் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், 2 பிங்க் நாட்டுக்கு இடையில 4 ஒயிட் கலர் ஒயர் போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் 2 பிரித்து பாக்ஸ் நாட் போடணும். நான் உங்களுக்கு 2 இது போட்டு காட்டிடுறேன். இப்போ இந்த 2 வயரில் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இப்படியே நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வரணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இங்கேயும் பாருங்கள், அதே 4 வயர் போகும் ஒயிட் கலரு. பிங்க் வயருக்கு நடுவில் 4 ஒயிட் கலர் ஒயர் இருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், நான் போட்டுட்டேன் 2 பாக்ஸ் நாட் ஒயிட் கலர் வச்சு. இப்போ 4வது ஸ்டெப்பு என்னென்னா, அந்த 2 பாக்ஸ் நாட் நம்ம போட்டோம்லவா, அது அந்த பாக்ஸ் நாட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர் கிராஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வரணும்னு நினச்சிக்கோங்களேன். அடுத்து இந்த பிங்க் ஒயர்லாம் பாருங்கள், கொஞ்சம் கிராஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒயிட் கலர் ஒயரில். அதெல்லாமே நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடணும். நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் நாட் போட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம 2 பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அந்த ஒயர் வந்து கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வரணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இந்த இங்கே ஒரு பாக்ஸ் நாட் இப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரோட கிராஸ் ஆகும். இது வந்து 5வது ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒயரும் கிராஸ் ஆகாது. ஸோ இந்த சைடு இருக்கிற ஒயரை நம்ம இங்கே கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த பிங்க் ஒயர் வந்து இந்த ஒயிட்டோட கிராஸ் ஆகுது பாருங்களேன். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இதில் வந்து மிக்ஸ்டு கலராக தான் நமக்கு கிடைக்கும். ஒயிட்டும் பிங்க்கும் கலந்து பாக்ஸ் நாட் தான் நம்ம போடுவோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த நாட்டில் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு பிங்க் கலரு ஒயர்லேயே பாக்ஸ் நாட் கிடச்சிரும். இந்த இடத்துல கிராஸ் ஆகுதா? ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வரணும். இங்கே பிங்க் வந்து கிராஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த பிங்க் கலர் ஒயர் கிராஸ் ஆகுது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திரும்ப போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்கிற பிங்க் கலர் ஒயர் வந்து இங்கே இருக்கிற ஒயிட் கலர் ஒயரில் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்களேன், நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி மேடு மாதிரி காட்டும். அதுதான் நான் ரிட்ஜஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மேடு மாதிரி வரும் நமக்கு. இப்போ நடுவில் பாருங்கள், நடுவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஒயர் போகும். 4 ஒயிட் கலர் ஒயர். அது எல்லாமே ஃபரோஸ் பள்ளத்துலலாம் வந்து நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம போன வீடியோலேயே பிஸ்கட் நாட் தான் ஃபஸ்ட்டு போட பழகணும். ஸோ அது வந்து ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிட்ஜஸ் பக்கத்தில் ஃபரோஸ் இருக்குல்லவா, அதில் தான் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். மேடு பள்ளம் மேடு பள்ளம் இந்த மாதிரியே நமக்கு வந்திருக்கும் இந்த கூடையில். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக 4 ஒயர் நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். நான் பின்னாடி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். மேடு பள்ளத்துலலாம் வந்து நான் வந்து பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அதே மாதிரி நம்ம கூட வளர்ந்துட்டே போவோம். இப்போ பாருங்கள், நான் அந்த பிஸ்கட் நாட்லாம் போட்டுட்டேன் அந்த பள்ளத்தில். இப்போ அகைன் நீங்கள் பாருங்கள், திரும்ப அந்த ஒயர் கிராஸ் ஆகும். மிக்ஸ்டு நாட்டாக நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ சென்டரில் வந்து நமக்கு பிஸ்கட் நாட்டு, அதை சுற்றி வந்து நமக்கு பார்டர் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பக்கத்தில் வந்து பிங்க் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுதா? ஸோ இங்கே வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நமக்கு இப்போ மறுபடியும் மேடு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேடு மாதிரி கிடைக்கும். இடையில வந்து பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம பிஸ்கட் நாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கெல்லாம் வந்து பாக்ஸ் நட் போட வேண்டாம், பிஸ்கட் நட்டே போடுங்க. ஸோ சுற்றி நமக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும். பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகும்போது பார்டர் மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த பல்ல மாதிரி இருக்கா, இங்கே வந்து நான் பிஸ்கட் நாட் போடுறேன். 2 லூப் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். 3rd ஒயரை விட்டுட்டு ரஃப் சர்ஃபேஸ் மேலே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு 4th ஒயரை கொண்டு வரணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே கொண்டு வந்து ரஃப் சர்ஃபேஸை 2 லூப் கலரையும் விட்டால் நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கூட அழகாக வந்திருக்கு. பேஸ் வந்து நார்மல் பாக்ஸ் நாட். மேலே எத்தனை இருக்குன்னா 9 பிஸ்கட் நாட் நமக்கு கிடச்சிருக்கும். நல்லா ஹைட்டும் எனக்கு கிடச்சிது. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக முடிச்சிட்டேன். இந்த வி ஷேப்லலாம் நான் முடிக்கலை, ஈக்குவலாகவே முடிச்சிட்டேன். இப்போ எப்படி சொருகலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டில் வந்து நம்ம எப்போவும் சொருகக்கூடாது, செகண்டில் தான் நமக்கு சொருகணும். ஸோ இந்த மாதிரி நான் சுற்றி உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கூட நல்லா அகலமாக ப்ராடாக கிடச்சிருக்கு. நான் எல்லாமே சொருகிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக போட்டுகிட்டே வர்ற மாதிரி இருக்கும். மற்ற கூடை மாதிரிலாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதுதான் இதில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ கைப்பிடி எப்படி போடலாங்கிறத சொல்கிறேன். எப்போவும் நம்ம கார்னரை தான் வந்து பேஸாக வச்சு அதுலேருந்து 2 பிஸ்கட் நாட் விட்டு இந்த ஹோல் குள்ளரோட விட்டு நம்ம கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இன்னர் வயர் லென்த் வந்து நான் 4.5 அடி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் 4 வயர் வச்சு எப்படி கைப்பிடி போடணும்னு சொல்லித்தரேன். இந்த கூடை வந்து ரொம்ப அகலமாகவே கிடச்சிது. மார்க்கெட் கூடை அளவு சைஸ் எனக்கு கிடச்சிது. போன பிஸ்கட் நாட்டை விட இந்த கூடை வந்து எனக்கு நல்லா அகலம் கிடச்சிது. ஸோ நம்ம காய்கறி எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு, ஒரு வாட்டர் கேனும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அவுட்டர் வயர் பார்த்தீங்கன்னா நான் கூடைக்கு ஏற்ற கலர் தான் எடுத்திருக்கேன். பிங்க்கும் ஒயிட்டும். ஒரு வயரும் 7.5 அடியில் கட் பண்ணணும். இப்போ நான் பிங்க் கலரை வந்து வெளியில் வச்சுட்டு உள்ளர வந்து ஒயிட் கலர் வயர் வச்சுருக்கேன். ஈக்குவலாக வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி இதில் போடணுன்னாலும் நீங்கள் முறுக்கு கைப்பிடி போட்டுக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாங்கிறதுக்காக. நம்ம சேனலில் முறுக்கு கைப்பிடி எப்படி போடணும்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்டூ ஷேப் கொண்டு வந்துட்டு ஒரு வயர் கீழே இருந்தால் இன்னொரு வயர் மேலே, ஒரு வயர் மேலே இருந்தால் இன்னொரு வயர் கீழே, இப்படி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஸோ சுற்றி போடணும். இப்படி பண்ணும்போது ஒரு வயர் மேலே தூக்கிட்டு இருக்கோம், அதை சுற்றி கொண்டு வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இறக்கி விட்டுக்கோங்க, சேர்த்து வச்சு பின்ன வேண்டாம். ஸோ இப்படியே பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஈக்குவலான பேட்டர்ன் கிடைக்கணும். ஒரு இடத்துல சொதப்ப ஆரம்பிச்சிச்சுனாலும் நம்ம அவுத்து போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் நமக்கு கைப்பிடி போடும்போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கூட வந்து புரியும். இல்லைன்னா நமக்கு எங்கேயாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப எப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வீடியோ வந்து பொறுமையாகவே பார்க்கலாம். மேக்ஸிமம் பேஸ் போடுறதுக்கெலாம் நல்லா டைம் கொடுத்து போடுங்க, அவசர அவசரமாக போட வேண்டாம். ஏன்னா ஹைட்டு வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. வயர்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான வயர் தான் வாங்கணும்.
அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். எப்படி வயர் வந்து வாங்கணும், என்ன பிராண்டு வாங்கணும் எல்லாமே சொல்கிறேன். மேக்ஸிமம் ஸ்வஸ்திகான் பிராண்டு தான் நான் வாங்குகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பின்னிட்டே வரணும். ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நானே தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுவும் எப்படி போடலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வெளியில் கொடுத்து குமிழ் போட்டோம் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஸோ நம்மளே வந்து வாங்கி போட்டுக்கலாம். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து லென்த்தாக போகிறனால நான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு கூட ஏதாவது ஆர்டர் வேணும்னா என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க. சப்போஸ் இந்த கூடை பின்னும்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எனக்கு மெயில்லையே மெசேஜ் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம 4 வயர் வச்சு இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி போடுவோம். இப்போ இந்த உருட்டு கைப்பிடியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம இப்போ இடையில எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஃபுல்லாக போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கைப்பிடி. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கிடைக்கும் உங்களுக்கு. பிங்க்கு நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட போகணும் இடையில அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த வயரை ஹேண்டில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ முறுக்கு கைப்பிடியில் இந்த மாதிரி இருக்காது, நம்ம அப்படியே வச்சுட்டு போகலாம். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள அட்வான்டேஜ் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். எப்படி சொருகலாங்கிறத சொல்கிறேன். ஒரு சைடு மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடு கரெக்டாக இருக்கான்னு அதே லென்த் வச்சு நம்ம அளந்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது இந்த ஹோல்குள்ளார விடுறேன். அதே மாதிரி தான் கார்னரை பேஸாக வச்சு 2 பிஸ்கட் நாட் விட்டு அந்த ஹோல்குள்ளார விடணும். ஹைட்டெலாம் நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற ஹேண்டிலும் இப்படி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னொரு ஹேண்டில் பெருசாகவும் இந்த ஹேண்டில் வந்து சிறுசாகவும் வரக்கூடாது. ஸோ நம்ம ஹைட் செக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்கிற விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். 2 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து அவுறாமல் இருக்கும். முடிச்சு போட்டதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி விட வேண்டாம், சொருகி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கூடை வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 2 முடிச்சு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொருகுறேன். எந்த நாட்லனாலும் நம்ம சொருகிக்கலாம், ஆனால் நமக்கு சொருகணும். சொருகிட்டு கட் பண்ணுங்கள், அப்படியே கட் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து கூட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து உள் வயர் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் அதே ஹோல்குள்ளார ரஃப் சர்ஃபேஸ் தெரியாத மாதிரி உள்ளே விடணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் நம்ம உள்ளே விடணும். இது உள்ளார விட்டுட்டு நம்ம இதுக்கு முடிச்சு போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு பண்டிலாக இருக்கா, ஸோ நமக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே சொருகி விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோல்குள்ளார விட்டுட்டேன். அப்படியே நீங்கள் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கைப்பிடி போடவும் நம்ம இன்னொரு வயர் விட்டு இந்த கைப்பிடியை வந்து டைட் பண்ணிக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வயரையும் நீங்கள் சொருகி விட்டுருங்க. விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வயரை கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ பாருங்களேன், அந்த கைப்பிடியை வந்து இந்த கூடையோடு நம்ம சேர்த்து டைட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் காய்கறி வாங்கும்போது அது கைப்பிடியும் கூடையும் வேறு டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம சேர்த்து ஓப்பன் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த 4 சைடுமே நீங்கள் வயரை டைட் பண்ணிக்கணும் ஹேண்டில்.